Good morning, children. Today we are going to learn about civics. Civics is the study of the rights and duties of citizenship and so on. First lesson, unity and diversity. Unity, பன்முகத்தன்மையை அறிதல். Look at the picture. There are different kinds of hands are here. Each one is different from one another. Learning objectives. Know the meaning of diversity. பன்முகத்தன்மையின் பொருளை அறிதல். Understand the existence of diversity in India. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை பற்றி புரிந்து கொள்ளுதல். Develop a healthy attitude towards others around you. நம்மை சுற்றி இருப்பவருடைய அணுகுமுறைகளை மேம்படுத்துதல். Understand the difference in belief system of people. வழிபாட்டு நம்பிக்கையில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல். Know to accept and respect the unity and diversity. வேற்றுமையில் ஒற்றுமை அறிந்து அதற்கு மதிப்பு கொடுத்தல். Understanding diversity. Take a look around your class. Do you see any of your classmates who look similar? நம்ம கூட படிக்கிற மாணவ மாணவிகளில் யாருமே ஒரே மாதிரி இல்லை, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. Look at the table. From the below table, we understand that 3 students are different from one another. அவங்க எல்லா வித்தியாசமாக இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒருத்தர்லேருந்து மற்றவங்க என்ன செய்கிறாங்க, வேறுபட்டு இருக்கிறாங்க. This shows that people speaks different language. வெவ்வேறு மொழி பேசுகிறாங்க. Eat different kinds of food. ஒரே மாதிரி உணவு யாரும் எடுத்துக்கிறதில்ல. ஒருவருக்கு சாதம் பிடிக்கும், ஒவ்வொருக்கு இட்லி பிடிக்கும், ஒவ்வொருக்கு சப்பாத்தி பிடிக்கும். Celebrate their own festival and practice a culture different from one another. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்துஸு தீபாவளி, கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்மஸ், முஸ்லீம்ஸ் ரம்ஜான், மொஹரம், வாட் எவர் மேபி, தசரா மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் கொண்டாடுறாங்க. Similarly, people who live in different parts of our country differ in their way of life. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. These differences makes us unique as Indian. வேற்றுமையில் ஒற்றுமை தான். எல்லாரும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மனதாக ஒரே இது இருக்காங்க. We come from different background. நம்முடைய பின்புலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Belong to different culture. பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்குது. Worship in different ways. Yet we live together. This known as diversity. எல்லாமே வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றா வாழ்கிறோம். இதுதான் டைவர்சிட்டி. பாருங்கள், பிக்சர் பாருங்கள். மதர் டங் பாருங்கள். ஸ்டூடெண்ட் 1க்கு மதர் டங் தமிழ், ஃபுட்டு ரைஸ், ஃபெஸ்டிவல் பொங்கல். செகண்ட் ஸ்டூடெண்ட் மலையாளம், புட்டு, போனம். தேர்ட் ஒன் ஹிந்தி, சப்பாத்தி, ஹோலி. So we understand whatever maybe will live together. Diversity in India. India is home to civilization that is 5 years old. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய நாகரிகம் பழமையான நாகரிகமாக இருக்கிறது. Different groups of people from different parts of the world were attracted towards India over the years because of its wealth. நம்முடைய வளங்கள் என்னது, அந்த நம்மளுடைய வளங்களால் அவங்க அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப. Some came from for trade with the local people and other were keen on invading its territory. சில பேர் என்ன செஞ்சாங்க, நம்முடைய நாட்டுடைய வளங்களை பார்த்து வந்தாங்க.
இந்த நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து நல்ல வளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வாணிபத்துக்காக வாணிபத்துக்காக வந்தாங்க. சில பேர் வந்து போர் தொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சாங்க, நம்ம நாட்டின் மீது போர் தொடுத்து அதன் மூலமாக என்ன செஞ்சாங்க, படையெடுத்து என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஸோ diverse race of people migrated into India by land and sea routes over time. என்ன செஞ்சுருக்காங்க, சில பேர் இடம்பெயர்ந்து வர்றாங்க. எப்படி, கடல் வழியாகவும் நில வழியாகவும் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. thus the திராவிடர்கள், நீக்ரோக்கள், ஆரியர்கள், அல்பேனியர்கள் and மங்கோலியர்கள் became part of the modern Indian race. அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருமே நவீன இந்தியாவில் உள்ளே வர்றாங்க. This movement and migration of people is the reason for India's rich diversity. இது இடம்பெயர்ந்து அங்கங்கே வர்றதுனால இந்தியாவில் பன்முகத்தன்மை வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We will now study the diversity in India under the following broad heading: landforms and lifestyle diversity, நில அமைப்பு முறையில் சோஷியல் டைவர்சிட்டி, வாழ்வியல் முறையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, சமயத்தில் சமூக பன்மையை பார்க்குறாங்க, லிங்குவிஸ்டிக் மொழி அடிப்படையில், அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பண்பாட்டு முறை. பாரு, லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, நில அமைப்பு முறையில் என்ன செய்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas and various types of weather patterns. You see, continent. How many continents we have in the world? 7 continents. What are they? Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. So 7 continents are there in the world. 7 continents. So that is mountains, மலைகள், plateaus, சமவெளி, plains, சமவெளிகள், plateaus, பள்ளத்தாக்கு, rivers, ஆறுகள், and seas, கடல், and various types of weather pattern, கால சூழ்நிலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. India has all of them. India is known as a subcontinent with துணைக்கண்டம் சொல்கிறாங்க. இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These features have an underlying influence upon the people who live in different landforms of the country. ஒவ்வொரு நில அடிப்படையில் மக்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. Physical and climatic features determine the economic activities of a region. பொருளாதார அடிப்படையில், நிலவியல் அடிப்படையில் அல்லது கால சூழலுக்கு ஏற்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. People living in the plains thrive on agriculture. விவசாயம் பண்ணுற விவசாய நிலப்பகுதி மக்கள் வாழ்கிறாங்க. While people in the coastal areas take to fishing for their livelihood. Fishing. While people in the coastal areas
டேக் டு ஃபிஷ்ஷிங் ஃபார் their livelihood. மீன்பிடிப்பு தொழில் அவங்கள வந்து வாழ்க்கை முறையாக இருக்குது. இன் மவுண்டன் ரீசன் ரேரிங் ஆஃப் அனிமல் இஸ் அண்டர்டேக்கன். மலைப்பகுதியில் என்ன செய்கிறாங்க, ஆடு மாடுகள் வளர்க்குறாங்க, மற்ற விலங்குகளை வந்து அங்கே வளர்க்குறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி தொழிலை செய்கிறாங்க. ஹில்லி லேண்ட்ஸ்கேப் ஆர் சப்போர்ட்டட் by a favorable climatic condition for the cultivation of coffee and tea. அவங்க வந்து மலைப்புறங்களில் வந்து காஃபி டீ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பயிரிடுறாங்க. Usually landforms. The surface of the earth is covered with the different types of landforms. Valley, பள்ளத்தாக்கு, mountains, மலைகள், plains, சமவெளி, island, தீவு, டெசர்ட், பாலைவனம், ஹாஸ்டல் லைன், கடற்கரை பகுதி. ஸோ diversity in India in landforms also impact the flora and fauna of the region. கால சிலைக்கேற்ப பன்முகத்தன்மை இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா பகுதியில் தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் இருக்குது. The plant and animal wealth of the place depend upon the natural habitat and the climate that prevails in that region. நல்ல சமவெளி பகுதியாக இருக்கிறதுனால அவங்க கிளைமேட் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி அமையுது. ஃபுட்டு, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region's natural surroundings and climate. இயற்கையாகவே எனது மக்களுடைய உணவு, உடை, தொழில் வளம் இதெல்லாம் என்ன செய்யுது, மக்களுடைய அது இயற்கையாகவே அவங்கள என்ன செய்யுது, அந்த பகுதியில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. செகண்ட் ஒன், சோசியல் டைவர்சிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ். A community is a place where people live together with the common interest or heritage. அவங்க என்ன செய்கிறாங்க, சமூகத்தில் வந்து ஒரு பொது நலத்திற்காக இல்லாமல் எல்லோரும் இணைந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சமுதாயமாக என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. அவர் கம்யூனிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் பீசன்ட். ஹியர் வி ஹாவ் லேர்ன் த வேர்ட் ஃபார்மர் ஒன்லி வி ஹாவ் லேர்ன்ட், பட் பீசன்ட் மீன்ஸ் விவசாயம். லேபர்ஸ் தொழிலாளர்கள், ஆர்டிஷியன்ஸ் கைவினைஞர்கள், பேரண்ட் பெற்றோர், டீச்சர்ஸ் ஆசிரியர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெனி அதர்ஸ் இங்கே எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. ஃபார் அ கம்ஃபர்டபுள் லைவ்லிஹுட் கம்யூனிட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, ஒரு குடும்பம் வாழும்போது ஒருத்தர் வந்து மற்றவரை சார்ந்து வாழ்கிறாங்க. ஃபேமிலிஸ் அண்ட் சொசைட்டி. ஃபேமிலிஸ் constitute the fundamental unity of society. There are two types of family: joint families and nuclear families. குடும்பம் வந்து கூட்டு குடும்பமும் இருக்குது, தனி குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். ஸோ joint families and nuclear families. Families live in a harmonious neighborhood. அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. Many of neighborhood collectively form a village. குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க. And many of them group together in a city. பல குடும்பங்கள் இணைந்த கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரமாகவும் மாறுது. The needs of people and the independence of communities for amenities such as water, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஸோ amenities such as water, food, electricity, education, housing and so on bring us together to live in harmony. இது எல்லாமே என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிகேட்டது. Though we are diverse in our cultural practice, we are united and independent socially. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் ஒருவரை சார்ந்து வாழ்கிறாங்க.
religious diversity. India is a secular country. It does not declare any religion a state religion. The freedom of religion is our fundamental right. வந்து இந்தியா இஸ் a secular country. இது வந்து மத சார்பற்ற நாடு. It does not declare any religion as a state religion. அரசு மதமாக எந்த மதமும் இல்லை. The freedom of religious is a fundamental right. நம்முடைய ரிலீஜனை நம்ம சூஸ் பண்ணுறது வந்து நமக்கு அடிப்படை உரிமை. India is a birthplace of many religions and has become home for many others. இது வந்து தாயகமாக வந்து இந்தியா விளங்குது. ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் செக்ரோட்டிசம் ஃப்ளரிஷ் இன் இந்தியா. இந்த மதங்கள்லாம் என்ன செய்யுது, இந்தியாவில் வந்து இருக்குது. இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். இது வந்து விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்குது. வேர் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜியன் engage in many colorful celebrations in different parts of our country and coexist harmoniously. The wide variety of festivals celebrated in India is a true manifestation of its rich cultural and traditions. Festivals like Pongal, Deepavali, Holi, Vijayadashami, Ayudha Puja, Navaratri, Durga Puja, Dasara, Ganesh Chaturthi, Bihu, Kumbh Mela, Onam, Miladi Nabi, Ramjan, Christmas, Buddha Purnima, Mahavir Jayanti, Guru Nanak Jayanti and Raksha Bandhan are some of the festivals that denote the cultural diversity of India. இந்த விழாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த இந்தியாவில் இருக்குது. Now we see the picture. Pongal, Deepavali, Christmas, Onam, Miladi Nabi, Buddha Purnima. Then now we see linguistic diversity. According to Census of India 2001, India has 122 major languages and 1599 other languages. Four major Indian language families are Indo-Aryan, Dravidian, Austroasiatic and Sino-Tibetan. Tamil is the oldest Dravidian language. இது வந்து லிங்குவிஸ்டிக் மொழியை பார்க்கும்போது திராவிட மொழி வந்து மிக பழமையான ஒரு மொழியாக இருக்குது. இங்கே பாருங்கள், டாப் 5 லாங்குவேஜ் ஸ்போக்கன் இந்தியா. ஹிந்தி வந்து 43% and 60%, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ் வந்து 5.8% ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. இது 2011 சென்சஸ் அந்த கணக்குப்படி. Historically, the Portuguese, the Dutch, the British, the Danish and the French came to India for trade, and their occupation of India or some parts of it has left behind a certain impact upon the culture and language of the people. இந்தியாவுக்குள்ள வந்து டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இவங்களாம் என்ன செய்ய, ஃப்ரெஞ்செலாம் உள்ளக்க வரும்போது அது இந்தியாவுக்குள்ள வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்டு ஓவர் என்டையர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 years பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. நமது நாடு சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின்ட் ப்ராமினென்ட் இன் இந்தியா. அவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஃபுல்லாக பேசி பரப்புகிறாங்க. In due course, English has emerged as an important language and a medium of instruction in schools and colleges. It is widely used in official communication and daily life. Thank you. Next class we see cultural diversity.